பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் வெளியான வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்க எல்லாரும் தலைப்பை பார்த்திருப்பீங்க. அவரோடு கூட மேஜையில். வித்தியாசமா இருக்கு இல்லையா இந்த தலைப்பு? இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் எனக்கு ஆவியானவர் வித்தியாசமான அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். அதை தான் இந்த சாயங்கால வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 12வது அதிகாரத்தில் இந்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் லாசருவும் ஒருவனாயிருந்தான். யார் இந்த லாசரு? 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கொண்டிருந்தவன் இந்த லாசரு. இந்த லாசரு இயேசுவுக்கு சிநேகிதனா இருந்தான். இயேசு இவன் மேல ரொம்ப நேசம் வைத்திருந்தார். இவன் குடும்பத்தின் மேல ரொம்ப அக்கறை உள்ளவராய் இருந்தார். ஆனால் இவன் மரித்த பொழுது இயேசுவால் அங்கே வர முடியவில்லை. இவனை அடக்கம் பண்ணி விட்டார்கள். 4 நாட்களுக்கு பிறகு இயேசு மீண்டும் அவனை பார்க்கும்படி வருகிறார். அவன் கல்லறைக்கு போகிறார். அவனை உயிரோடு எழுப்ப விரும்புகிறார். ஆனால் அவனோடு கூட இருந்த அவனுடைய சகோதரிகள் எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்தவன் உயிரோடு கூட எழும்பி வந்தான். இதை வாசிக்கும் போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏனென்றால் மரித்தவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை எல்லாருக்கும் முன்பதாக அவர் அடையாளப்படுத்த விரும்பினார். இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமேன். கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய பிரச்சனைக்கு மத்தியில, நம்முடைய பாடுகளுக்கு மத்தியில, நம்முடைய தோல்விக்கு மத்தியில ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மேஜையின் மேல ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவரோடு கூட அங்கே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். 2வது, அந்த பந்தியில நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கிறோமா என்கிற அந்த உறவை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் அன்பில் எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும். அவர் அன்பில் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு செடியில கொடி எப்படி இணைந்து இருக்கிறது போல நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் அன்பில் ஒவ்வொரும் இணைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் சொன்னது போல, அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஆகவே பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். நாமும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுவோம். அவரோடு கூட மேஜையில் பந்தி இருக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.